Implementation of TDS, Chapter 9, Expenses Ledger for TDS. இந்த செஷன் ஃபுல்லி உங்களுக்கு பிராக்டிகல் ஓரியன்டடா தான் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து பிராக்டிகல் செஷன் தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நாம இதுவரைக்கும் நம்ம பார்த்த பிராக்டிகல்ஸ் எல்லாமே நீங்க டேலியில அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அப்டேட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் நீங்க விடுறீங்க. ஸோ அதுல என்னென்ன மாதிரியான நியூ திங்ஸ் நீங்க நியூவா வந்து லேர்ன் பண்றீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கொரீஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா கீழ இருக்கிற மெயில் ஐடிக்கு நீங்க உங்களுடைய கமெண்ட நீங்க தெரிவிங்க. கமெண்ட் பாக்ஸ்லயும் நீங்க வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்க வந்து சொல்லலாம். ஸோ நம்ம அத தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு குடுத்துருவேன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது ஃபுல்லி நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர் டேலில நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது டிடிஎஸ் ரிலேட்டடா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எந்த மாதிரியான ஃபீல்டுல நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். கேட்வே ஆஃப் டேலில கிரியேட் எடுத்து லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, நியூவா உங்களால ஒரு லெட்ஜர் அப்படிங்கிறது கிரியேட் பண்ண முடியும். அப்படி நியூவா லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு நேம் ஆஃப் லெட்ஜர் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து ஆடிட் ஃபீஸ் அப்படிங்கிறத நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, அது நம்ம லெட்ஜர் நேம் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்கான அண்டர் வந்து நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். இது 2மே வந்து நார்மல் தான். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க நேம் ஆஃப் லெட்ஜர் அண்டர் வந்து நீங்க எக்ஸ்பென்சஸ் குரூப்ல நீங்க குடுப்பீங்க. அடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டிடிஎஸ் ரிலேட்டடா நீங்க என்னென்ன சேஞ்சஸ் நீங்க இங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஃபீல்டு என்ன அப்படின்னா, செட் ஆர் ஆல்டர் அதர் ஸ்டாச்சுரரி டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். இந்த ஆப்ஷன் நீங்க வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல, டிடிஎஸ் அப்ளிகபிள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த இடத்துல நீங்க அப்ளிகபிள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து செட் பண்ணணும். அப்படி அப்ளிகபிள் குடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கேட்கும். ஸோ ப்ரீவியஸ் சாப்டர்ல நம்ம நேச்சர் ஆஃப் பேமெண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தின ஒரு செஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அத பேஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்க நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ட நம்ம இந்த இடத்துல இந்த பர்ட்டிகுலர் லெட்ஜருக்கு நம்ம அலோகேட் பண்ணணும். ஸோ இவ்வளவுதான் நீங்க வந்து டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர் நீங்க கிரியேட் பண்றதுக்கு நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான 3 இன்ஃபர்மேஷன் செட், ஆல்டர், அதர் ஸ்டாச்சுரரி டீடைல்ஸ். அங்க வந்து இஸ் டிடிஎஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிறதுல அப்ளிகபிள் குடுக்க போறீங்க. நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ண போறோம். ஸோ இவ்வளவுதான் வந்து இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து பார்க்குறீங்க. ஸோ இத நம்ம டேலில எப்படி நம்ம அப்ளை பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க லைக் பண்ணுங்க. அப்பதான் நீங்க பண்ற லைக்க பேஸ் பண்ணி உங்களுக்கு YouTubeல இருந்து இந்த வீடியோஸ் எல்லாம் அதிகமா வந்து நம்மளுக்கு ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி நம்மளுக்கு அதிகமான வியூவர்ஸுக்கு இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க டேலில நம்ம இத எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டேலில கேட்வே டேலில கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்றோம். ஸோ இங்க வந்து லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம வந்து நேம் ஆஃப் லெட்ஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம குடுத்துக்கலாம். இப்ப நேம் ஆஃப் லெட்ஜர் அப்படிங்கிறது நாம நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல நம்ம என்ன நேம்ல லெட்ஜருடைய நேம் நம்ம டிஃபைன் பண்ண போறோமோ, அந்த லெட்ஜர் நேம நீங்க நேம் ஆஃப் லெட்ஜரா நீங்க செட் பண்ணலாம். இதுக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க லெட்ஜருடைய நேம்ல வேற எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து ஆடிட் ஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஆடிட் ஃபீஸ் அப்படின்னு நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆடிட் ஃபீஸ் அப்படிங்கிற இந்த டெர்ம் நம்மளுக்கு இது ஒரு ஆடிட்டருக்கு குடுக்க வேண்டிய ஒரு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு அதாவது இம்ப்ளைட்டா நம்மளுக்கு வந்து சொல்லும். ஸோ இத பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இது ஒரு இன்டைரக்ட் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுனால அண்டர்ல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத நான் குடுத்துடுறேன். இப்ப இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் குடுத்த உடனே நம்மளுக்கு ஒருவேளை இந்த கம்பெனில ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அப்ளிகபிள் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுக்கான பெர்சன்டேஜ் என்ன இல்ல அப்படின்னா, அதுக்கான ஹெச்எஸ்என் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் ஹியர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்க அதுக்கான ஹெச்எஸ்என் நம்பர் என்ன, அதே மாதிரி நீங்க அதுக்கான பெர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் ஹியர் குடுத்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸ் இது. ஸோ ஜிஎஸ்டிக்கும் டிடிஎஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆடிட்டர் மூலமா நம்ம பே பண்ண வேண்டிய ஒரு டாக்ஸா இருக்கு. இத நம்ம கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகவும், அல்லது கிளைம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஐடிசியா நம்ம எடுத்துக்கணுங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து டைப் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறதுல சர்வீஸ் அப்படின்னு நம்ம குடுக்குறேன். இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, செட் ஆர் ஆல்டர் அதர் ஸ்டாச்சுரரி டீடைல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இத நான் வந்து எஸ் அப்படிங்கிறது குடுக்குறேன்.
இந்த இடத்துல எஸ் குடுத்த உடனே நம்மளுக்கு இஸ் டிடிஎஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிறது ஒண்ணு கேட்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பேஸ் பார் நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அடுத்த டேபிள் ஒண்ணு ஓப்பன் ஆகுது. இதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்ளிகபிள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப அப்ளிகபிள் குடுத்துட்டு, நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்க நேச்சர் ஆஃப் பேமெண்ட், ஃபீஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன நீங்க செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம நேச்சர் ஆஃப் பேமெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக, இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு லிஸ்ட்ல வந்துருது. நீங்க செலக்ட் பண்ணிடுறீங்க. இதே மாதிரி ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் அப்படிங்கிறது வேற என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப லாயருக்காக நம்ம வந்து ஒரு லீகல் சார்ஜஸ் நம்ம பே பண்றோம் அப்படின்னா, அதையும் நம்ம ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் அப்படிங்கிற இந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ல நீங்க குடுத்துக்கலாம். அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கு. இப்ப சினி ஃபீல்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்க வரக்கூடிய ஆக்டர்ஸ்க்கு நம்ம குடுக்கக்கூடிய பேமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் அப்படிங்கிற மாரி தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம். பட் இது வந்து ஒவ்வொரு பிசினஸ பேஸ் பண்ணி இந்த ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பேஸ்ல நம்ம செட் பண்ண முடியும். ஸோ அதிகமான ஆர்கனைசேஷன்ல கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆடிட் ஃபீஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த எக்ஸ்பென்சஸ உங்களுக்கு எக்ஸாம்பிளா குடுத்துருக்கேன். அடுத்து இதே மாதிரி நம்மளுக்கு டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ல கவர் ஆகக்கூடிய வேற எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள்க்காக நான் வந்து ஒரு அ அட்வர்டைஸ்மென்ட் ஃபீஸ் அப்படிங்கிறத நான் வந்து குடுக்குறேன். இப்ப அட்வர்டைஸ்மென்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ, அட்வர்டைஸ்மென்ட் அப்படிங்கிறத நான் வந்து குடுக்குறேன். ஸோ, அட்வர்டைஸ்மென்ட்ஸ் குடுத்துட்டு, அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதுக்கும் நம்ம வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டடா பில் வாங்குறோம் அப்படின்னா, நீங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறத நீங்க அப்ளிகபிள் குடுத்துக்கலாம். அதர்வைஸ் இந்த அட்வர்டைஸ்மென்ட் சார்ஜஸ்க்கு நம்ம ஜிஎஸ்டில ஐடிசி கிளைம் பண்ண போறது இல்லன்னா, நீங்க நாட் அப்ளிகபிள் குடுத்துக்கலாம். ஆனாலும் நான் இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் ஹியர் குடுத்துட்டு, இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் வந்து ஒரு எஸ்ஏசி டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு, இதுக்கும் டாக்ஸ் பெர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி 18% இருக்கு. இது சர்வீஸ் கேட்டகரில வருதுங்கிறத நான் தனியா குடுத்துர்றேன். இப்ப நம்ம டிடிஎஸ் ஓட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். இப்ப செட் ஆர் ஆல்டர் அதர் ஸ்டாச்சுரரி டீட்டெயில்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் நான் வந்து எஸ் குடுக்குறேன். எஸ் குடுத்துட்டு இந்த இடத்துல அப்ளிகபிள் அப்படிங்கிறத நீங்க வந்து ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணி அல்லது ஏ டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்ல வந்துரும். ஸோ இதுல அப்ளிகபிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறதுல இது பேமெண்ட் டூ கான்ட்ராக்டர்ஸ் அப்படிங்கிறத நீங்க குடுங்க. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஒரு பர்ட்டிகுலர் பீரியடுக்காக நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ அது எந்த மாதிரியான அட்வர்டைஸ்மென்ட்டா இருந்தாலும் சரி, ஸோ அத நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு டியூரேஷனுக்கு நம்ம கவர் பண்றோம். அப்ப அது வந்து குறிப்பிட்ட அந்த டியூரேஷனுக்கான கான்ட்ராக்ட்ட நம்ம கன்சிடர் பண்றோம். எக்ஸாம்பிள்க்காக நம்மளுடைய ப்ராடக்ட்டோட ஆட் நம்ம ஹிண்டு பேப்பர்ல நம்ம குடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது நம்மளுக்கு வேக்கன்ஸீஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஹிண்டு பேப்பர்ல நம்ம வேக்கன்ஸீஸ் ஆட் நம்ம எடுத்துக்கிறோம், அப்ப குடுக்குறோம் அப்படிங்கிற பர்ப்பஸ்க்காக, அல்லது உங்க ப்ராடக்ட்ட நீங்க வந்து டிரான்ஸ்போர்டேஷன்ல இப்ப பஸ்ஸுல வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ரூட்ல போகக்கூடிய பஸ்ஸுக்கு நீங்க ஃபுல்லா வந்து கவர் பண்ண ஒரு ஆட் குடுக்குறீங்க அப்படின்னாலும், அது குறிப்பிட்ட பீரியடுக்கு நம்ம வந்து கான்ட்ராக்ட் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாரி தான் வரும். அப்ப அட்வர்டைஸ்மென்ட் அப்படிங்கிறது ஃபுல்லி வந்து பேமெண்ட் டூ கான்ட்ராக்டர்ஸ் அப்படிங்கிற பேசிஸ்ல தான் நம்ம குடுப்போம். இந்த பேமெண்ட் டூ கான்ட்ராக்டர் அதாவது பேமெண்ட் ஆஃப் கான்ட்ராக்டர்ஸ் அப்படிங்கிற இந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல ஈஸியா நம்ம செலக்ட் பண்ண முடியுது. அப்படியே நான் வந்து இந்த ஆப்ஷனையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிடுறேன். இதே கான்ட்ராக்ட்ல நம்ம வேற ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல, இப்போ வந்து செக்யூரிட்டிக்கான சார்ஜஸ் நம்ம வந்து குடுக்குறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய ஃபேக்டரியில நம்ம செக்யூரிட்டி அப்படிங்கிறது அதாவது வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ செக்யூரிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து அலோகேட் பண்றோம். பட் நாம பெர்மனன்ட்டா ஒரு ஆள வேலைக்கு எடுத்து அவங்கள நம்ம செக்யூரிட்டியா நம்ம வந்து அலோகேட் பண்ணல. அதாவது அப்பாயிண்ட் பண்ணல. அதுக்கு பதிலா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சில நம்ம கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம். குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க நமக்கு தேவையான செக்யூரிட்டீஸ அவங்களே அசைன் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க அவங்களுடைய அவைலபிலிட்டிய பேஸ் பண்ணி அவங்க செக்யூரிட்டீஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு அனுப்பிருவாங்க. ஸோ நம்ம செப்பரேட்டா ஒரு பிக்ஸடா நம்ம வந்து ஒரு ஆள நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும். அதாவது ஒரு லேபர நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ மந்த் எண்ட்ல அவங்க நம்மளுக்கு டியூரிங் த மந்த்துக்கான செக்யூரிட்டி சர்வீசஸ்க்கான சார்ஜஸ் நம்மளுக்கு பில்லா அனுப்புவாங்க. ஸோ அதுக்கான பேமெண்ட்ட நம்ம அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸ்க்கே நம்ம பே பண்ணிருவோம். அந்த வாட்ச்மேனுக்கோ அல்லது அந்த செக்யூரிட்டிக்கோ அங்க இருந்து டைரக்ட்டா சேலரி அப்படிங்கிறத அவங்க குடுத்துக்குருவாங்க. ஸோ அப்படி நம்ம வந்து சர்வீசஸ் நம்ம எடுத்து பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, அவங்களுக்கு குடுக்கக்கூடியத நம்ம செக்யூரிட்டி சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா,
லெட்ஜரா நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணலாம். ஸோ இந்த செக்யூரிட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறதும் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக, ஸோ இந்த செக்யூரிட்டி சார்ஜஸ்ல ஜிஎஸ்டி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து செட் பண்ணிக்கிருங்க. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஹெச்எஸ்என் அப்படிங்கிறத நான் வந்து குடுத்துடுறேன். இங்கேயும் நான் வந்து ஜிஎஸ்டியோட பெர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 18 அப்படிங்கிறது குடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். இப்ப டிடிஎஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல செட் ஆர் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் இது நம்ம வந்து எஸ் குடுத்துருவோம். இங்க டிடிஎஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிறது கண்டிப்பா குடுக்கணும். இங்கேயும் நீங்க பேமெண்ட் டூ கான்ட்ராக்டர்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஸோ பேமெண்ட் டூ கான்ட்ராக்டர் அப்படிங்கிறத குடுக்கும்போதும், ஸோ இதுவும் அட்வர்டைஸ்மென்ட்டும் ஸோ ஒரே மாதிரியான நேச்சர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சிமிலாரிட்டிக்காக நான் வந்து என்ன பண்றேன்னா, இந்த எக்ஸாம்பிள் நான் வந்து குடுக்குறேன். அதே மாதிரி நீங்க வேற ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் நீங்க வந்து செலவு பண்றீங்க. இப்போ வந்து இபி சார்ஜஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து பே பண்றீங்க. பட் இபி சார்ஜஸ் அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது, இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் குடுப்போம். ஆனா, இபி சார்ஜஸ்க்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறதும் அப்ளிகபிள் கிடையாது. அதனால நான் வந்து ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணி நாட் அப்ளிகபிள் குடுத்துடுறேன். அதே மாதிரி டிடிஎஸும் இதுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அதர் டீடைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம எனேபிள் பண்ணி, இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு சில எக்ஸ்பென்சஸ்க்கு உங்களுக்கு ஜிஎஸ்டியோ அல்லது டிடிஎஸோ இல்ல அப்படின்னா, நீங்க எந்த மாதிரி அந்த ஆப்ஷன நீங்க டிசேபிள் பண்றது ஸோ அந்த ஃபீச்சர் வந்து நம்ம அதாவது இது சம்மந்தப்பட்ட இந்த லெட்ஜர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு எரரும், டாக்ஸ் எரரும் வராம இருக்கிறதுக்கு எப்படி நீங்க ஆரம்பத்திலே அவாய்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இத செட் பண்றோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ரெண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பென்சஸ் நீங்க வந்து செலவு பண்றீங்க. இந்த ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் கிரியேட் பண்ணும்போது, இதுக்கு வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஜிஎஸ்டி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து டைரக்ட்டா நாட் அப்ளிகபிள் குடுக்கலாம். ஸோ பொதுவா ரென்ட்க்கு ஜிஎஸ்டி இல்லையா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு சில ஆர்கனைசேஷன்ல ரென்ட் அப்படிங்கிறதுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து அப்ளிகபிள் குடுத்துக்கலாம். ஆனா மேஜர் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ல வந்து ரென்ட்க்கு வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க. அல்லது பில்டிங் ஓனர் அப்படிங்கிறது வாங்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நீங்க நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறது குடுக்கலாம். அதே மாதிரி செட் ஆர் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் நீங்க எஸ் குடுக்குறீங்க. இப்போ வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து அப்ளிகபிள் குடுக்குறீங்க. ஆனா இந்த இடத்துல பேமெண்ட் டூ ரென்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு நேச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க இல்ல. ஸோ இப்ப இங்க இருந்தபடியே டைரக்ட்டா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நேச்சர் ஆஃப் பேமெண்ட் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா முடியும். ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க வந்து கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இல்லன்னா ஆல்ட் சி குடுத்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நீங்க மூவ் பண்ணலாம். ஸோ, இந்த இடத்துல இருந்து நான் வந்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுவே நீங்க வந்து எஜுகேஷனல் யூசர் தான் அதாவது எஜுகேஷனல் யூசரா தான் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க தான் மேனுவலா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்டர் பண்ணணும். இதுவே நீங்க லைசென்ஸ் பெர்சன் இருந்துச்சு அப்படின்னா, ரைட் சைடு நீங்க ஹெல்ப்பர் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். இந்த ஹெல்ப்பர்ல நீங்க வந்து பேமெண்ட் டூ ரென்ட் அல்லது ரென்ட்ன்னு மட்டும் நீங்க டைப் பண்ணுங்க. ஸோ ரென்ட்ல என்னென்ன கேட்டகரீஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துரும். ஸோ இது எஜுகேஷன் மோட்ல உங்களுக்கு யூஸ் ஆகாது. அதர்வைஸ் வந்து உங்களுக்கு லைசென்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஹெல்ப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஃபங்ஷன் ஆகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறங்க. இப்ப நீங்க எஜுகேஷன் மோட்ல தான் வொர்க் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க டைரக்ட்டா இந்த ஹெல்ப்பர் இல்லாம இங்க நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் குடுக்குறேனோ, அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க மேனுவலா கூட குடுத்துக்கலாம். இப்ப ரென்ட் ஆஃப் லேண்ட், பில்டிங், பர்னிச்சர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நான் வந்து குடுத்துக்கிறேன். அதாவது எதுக்காகன்னா, என்னுடைய ஆஃபீஸ் பில்டிங் ரெண்டல் பேசிஸ்ல நான் வந்து எடுத்திருக்கேன். நான் ரென்ட் வந்து மந்த்லி நான் வந்து என்னுடைய அ பில்டிங் ஓனருக்கு நான் வந்து குடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கான செக்ஷன் அப்படிங்கிறத நீங்க இதுல மைண்ட்ல வச்சுக்கிறங்க. 194 பேமெண்ட் கோட் அப்படிங்கிறது 4 அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறங்க. ஸோ இது ஹெல்ப்பர் இல்லாம நீங்க டைரக்ட்டாவே ரென்ட் ஆஃப் பில்டிங் அப்படின்னு கூட நீங்க வந்து நேம் வந்து மாத்துறா இருந்தா மாத்திக்கலாம். ஸோ அதுல வந்து எந்த மிஸ்டேக்ஸும் டேலி வந்து உங்களுக்கு குடுக்காது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மத்த எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ இது அப்படியே நம்ம வந்து குடுத்துருவோம். இத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து ப்ரீவியஸ் செஷன்ல வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் எப்ப நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோவும் உங்களுக்கு நீங்க எடுத்து பாருங்க. ஸோ 10% வந்து உங்களுக்கு ரென்ட் அப்படிங்கிறது கவர் ஆகுது. இது வந்து இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, அதர் டிடக்ட்டா இருந்தாலும் சரி, எல்லா டிடக்ட்க்குமே நம்மளுக்கு ரென்ட் வந்து உங்களுக்கு 10% அப்படிங்கிறது தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ இதுல வந்து த்ரெஷோல்டு லிமிட் என்ன அப்படின்னா, பெர் ஆனம் வந்து உங்களுக்கு 2,40,000 வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸம்ஷன் லிமிட் குடுக்குறாங்க. ஸோ 2,40,000 விட அதிகமா இருக்கு அப்படின்னா மட்டும் தான் ரென்ட் வந்து டோட்டல் ஆனுவல் ரென்ட் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல
பட்சத்தில மட்டும் தான் டிடிஎஸ் அப்படிங்கிறது கவர் ஆகும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ இத அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ இது எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இம்மீடியட்டா வந்து அதுக்கான நேச்சர் ஆஃப் பேமெண்ட் கிரியேட் பண்றதுக்கும் டேலில ப்ரொவிஷன்ஸ் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ வந்து நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்றேன். ஸோ இதே மாதிரி நீங்க உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல எந்தெந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது கவர் ஆகுது அப்படிங்கிறத நீங்க செட் பண்றதுக்கு, ஸோ இந்த மெத்தட நீங்க அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த செஷன்ல இதே மாதிரி வேற ஒரு அப்டேட்ல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ.